எவ்ரி 5 minutes உங்க போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா? உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மாதிரி ரிலாக்ஸ் படி. நான் தான் காஃபி கேன். நான் உங்களுக்கு ஈஸியாகவும் அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாகவும் வெல்த்தை எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரிச் யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். காஃபி மக்ஸில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 2 mugs ஜஸ்ட் 400ல் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவாங்க. நோ டிலே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காஃபி கேன் இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். காஃபி கேன் இன்வெஸ்டிங்கிறது ஒரு சிம்பிள் ஐடியா. நல்ல கம்பெனிஸை பிக் பண்ணி அதோட ஸ்டாக்ஸை வாங்குறது, அது ஒரு காஃபி கேனில் போட்டு அடைச்சி அப்படியே விட்டுருங்க. புரியல? அதான் கைஸ், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கேஷை டீ தூள் டப்பா, காஃபி டப்பா எல்லாம் போட்டு வைப்பாங்களே, அதே தான். அதே நம்ம இப்போ ஸ்டாக்ஸில் பண்ண போகிறோம். ஸ்டாக்ஸை காஃபி கேனில் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். 1980ல் ராபர்ட் கிர்பிங்கிறவர் தன்னோட கிளைண்ட்ஸை நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது பார்க்குறாரு. அதை பற்றி அவர் கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்காட். அதாவது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மறந்துடுங்க. இதை இப்போ உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் பழைய ஸ்கூல் புக்ஸை எடைக்கு போடாமல் உங்கள் வீட்டிலேயே எங்கேயாவது வச்சு மறந்துட்டீங்கன்னா ஒரு நாள் அதை எடுத்து புரட்டி பார்க்கும்போது உங்கள் ஸ்கூல் மெமரிஸ் ஞாபகம் வரும். அந்த மெமரிஸ் தான் உங்கள் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். சரி, காஃபி கேன் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது காம்பவுண்டிங்கோட மேஜிக் தான். காம்பவுண்டிங் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை பேசியிருக்கோம். தெரியாதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எஸ், இதில் உங்களுக்கு ஃபீஸ் கூட அவ்வளோ சார்ஜஸ் வராது, லோ ஃபீஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சில ஸ்டாக்ஸ் நிலா வரைக்கும் கூட போகும். ஐ மீன் ரிட்டர்ன்ஸ் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணாதான் கிடைக்கும். இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அது பேனிக் டைம் கிடையாது, இட்ஸ் பாப்கார்ன் டைம். பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்றேன். ஸ்டெப் 1, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸை பிக் பண்ணுங்க. அந்தந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற லீடர்ஷிப் பத்தி திங்க் பண்ணுங்க. அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டெப் 2, டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரே ஸ்டாக்ஸ் ஆர் ஒரே இண்டஸ்ட்ரியில போடாதீங்க. ஸ்டெப் 3, ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கேன்ல போட்டு சீல் பண்ணிடுங்க. 10 இயர்ஸ்க்கு அதை ஓப்பனே பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலாம்னு நினைச்சு நிறைய பேர் ஸ்டாக்ஸ்ல ட்ரேடிங் பண்றாங்க. பட் உண்மை என்னன்னா, ட்ரேடிங்ல 1% ஆஃப் பீப்புள் தான் சக்சஸ் பண்றாங்க. பேலன்ஸ் 99% பீப்புள் அவங்களோட பணத்தை இழக்கிறாங்க. டெய்லி ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட வெயிட் பண்ணி காஃபி கேன் இன்வெஸ்டர் ஆகிறது எவ்வளவோ பெட்டர். பீப்புள் யாரெல்லாம் ஷேர்ஸை பை பண்ணி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போல்ஸ் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இமேஜின் பண்ணுங்க, 2010ல் ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு சும்மா இருந்திருந்தீங்கனாலே யூ பிகேம் வெல்த்தி. ஸோ காஃபி கேன் இன்வெஸ்டிங்கை யூஸ் பண்ணுங்க, வெல்த்தி ஆகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியணுமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கைஸ், நாம் இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் கைஸ். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. See you guys.